ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா ப்ரான் கீ ரோஸ்ட். ப்ரான் கீ ரோஸ்ட்டுக்கு நல்ல பெரிய பெரிய ப்ரானை எடுத்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் மட்டும் இல்லை, இப்போ இந்த ரெசிபி வந்து நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஸ்ப்ரிங் அனியன்ஸ் எடுத்துருக்கேன். கிச்சனில் கட் பண்ணிக்கோங்க. தென் ஆனியன்ஸ், garlic, ginger garlic paste, pepper powder, chili powder, சீரக powder, turmeric powder, tomato, கடுகு and உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி எல்லா ப்ரானையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. 2 மினிட்ஸில் எடுத்துருங்க. பெரிய ப்ரானாக இருக்கும், நான் 6 எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கீ போட்டுக்கலாம். கீ காஞ்சோன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடுகு நல்லா வெடித்தோன்னே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற கார்லிக் அதில் சேர்த்துக்கலாம். கூடயே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் பச்சை வாசனை போகணுன்னு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் நல்லா எண்ணெயில் இதாகணுன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதுக்கு அடுத்து சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா வேகணும். மசாலா நல்லா வெந்தோடனே டொமேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரப்போ பெப்பர் பவுடர் அண்ட் லிட்டில் பிட் சால்ட் போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த ப்ரான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் இப்போ நல்லா வெந்துருச்சு. அதிக நேரம் ப்ரானை வேக வைக்க வேணாம். இதுக்கு அடுத்து நம்ம ஸ்ப்ரிங் அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்ஸ்க்கு மாற்றிடலாம். கீ ரோஸ்ட் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.